எல்லாருக்கும் வணக்கங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அப்படி என்ன சார் பிராத்தம் அப்படின்னா, தொழில் ஸ்தானாதிபதியாக சந்திர பகவான் வருவார், லாபஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வருவார். துலா ராசிக்கு 10வது இடம் கடகம். அப்போது கடக ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சந்திர பகவான், அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திர பகவான். துலா ராசிக்கு 11வது பாவகம் தான் லாபஸ்தானம். லாபஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த மாத தொடக்கத்தில் பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படக்கூடியதே திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம், அதாவது தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அதை விட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னான்னா, தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீடான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், அவருடைய சுயசாரத்திலிருந்து. துலா ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா? சத்தியமாக அருமையான நாட்கள், அருமையான மாதம் வரக்கூடிய பங்குனி மாதம். சார் பங்குனி மாதத்தில் எதுவும் நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்களே சார், எப்படி சார் செய்கிறது? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் யாராக இருந்தாலும் சாதிக்கலாம். துலா ராசியில் பிறந்தவங்க இந்த பங்குனி மாதமாக சித்திரை மாதமாக இந்த மாத கணக்கு பார்க்காம கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்குது. அதனால் எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ வர்ற தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு போகிற மாதிரி நீச்சல் அடிக்கவே தேவையில்லை, தண்ணியில் இருந்தால் போதுமானது, அடிச்சுக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு அடி நீங்கள் முன்னாடி வச்சிங்கன்னா இந்த மாத தொடக்கத்தில் 10 அடி இந்த பிரபஞ்சம் உங்களை முன்னுக்கு தள்ளும். இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதமும் 100% துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது, மாற்று கருத்தில்லை. சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அந்த நிறுவனத்திலேருந்து நான் மாறலான்ற எண்ணம் இருக்குதுங்க, அப்படி நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிற தொழில் இன்னும் அதிகப்படுத்தலாமான்ற எண்ணத்தில் இருந்தாலும் சரி, இது உங்களுக்கான காலகட்டம், பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக நமக்கு செவ்வாய் வருவார், அதாவது குடும்பஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு பிராத்தம் உண்டு, யாருக்குமே அந்த மாதிரி பிராத்தம் இல்லை. அப்போது அந்த செவ்வாய், அதாவது குடும்பஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை குரு பகவானுடைய பார்வை, குருமங்கள யோகம் ஏற்படுதுங்க. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை, அற்புதமான தருணம். 1ஆம் தேதியிலிருந்து சரியாக 27ஆம் தேதிக்குள்ளார சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம்னு வச்சுக்கோங்க. தொழில் நிமித்தமாக நீங்கள் ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி 1ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகம், அதில் மாற்று கருத்து இல்லை. 2வது, இந்த திருமண ரீதியாக எனக்கு தடங்கள் ஏற்படுதுங்க, திருமணமாகி நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்துருச்சு, கணவன் மனைவிக்குள்ளார பிரிவினைகள் அப்படின்னாலும் சரி, நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட்டுங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை திருமணமே நடக்காமல் இருக்குதுங்கன்னு சொன்னாலும் சரி, அப்போது மன ரீதியாக மன வாழ்க்கையால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயம் ஒரு சந்தோஷம் வரப்போகுது, மாற்றம் வரப்போகுது. ஆதாரம் என்னையான்னு கேட்டிங்கன்னா, குடும்பஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரம், குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, குரு பகவானுடைய சாரத்தில் இருக்க குரு பகவான் 9வது பார்வையாக பார்க்கிறார். உங்களுடைய ராசியை குரு பகவான் 5வது பார்வையாக பார்த்துட்டார். உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் 11வது பாவகம் அந்த திருமண ஸ்தானம் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதியை 9வது பார்வையை பார்க்கிறாரு, தன்னுடைய நட்சத்திரமும் கொடுத்து, குரு பகவானுடைய நட்சத்திரமும் கொடுத்து. அப்போது
அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் சொல்லக்கூடிய இடத்தையும் 8வது பாவகம் சொல்லக்கூடிய இடத்தையும், ஏன் 12வது பாவகம் முக்கியமான இடம், அதுதான் ஐன சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒரு தம்பதிகளுக்கிடையிலேயே சந்தோஷம் இருக்கணும்னா ஐன சுகஸ்தானாதிபதி வலுப்பெற்று இருக்கணும். ஐன சுகஸ்தானாதிபதியோட தான் அந்த குடும்பஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதி செவ்வாய் இருக்கிறார். அப்போது ஐன சுகஸ்தானாதிபதி புதனும் இந்த குடும்பஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் இணைகிறாங்க. உங்கள் ராசிக்கு 5வது கட்டத்தில் 2 பேருக்குமே குரு நட்சத்திரம் கொடுக்குறாரு, இந்த புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்ட்டு. அப்போ குருவால் பார்க்கப்படுறாரு. அப்போ மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் அடையிறது உறுதி. நாகதோஷம் இருக்குது, செவ்வாதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, போகாத கோவிலுக்குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. பங்குனி மாதத்தில் 4 நட்சத்திரம் பார்ப்பீங்க, சித்திரை மாதத்தில் உறுதிப்படுத்துவீங்க, வைகாசி மாதத்தில் கல்யாணம் நடந்துடும் திருமணம் ஆகாதவங்களுக்கு. இல்லை பிரிஞ்சு போன தம்பதிகள் பங்குனி மாதத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும், சித்திரை மாதத்தில் கை சேர்ந்துருவீங்க, ஒன்று சேர்ந்துருவீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. சில பேருக்கு புத்திரபாக்கியம் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குதுங்க. ஏன்னா 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம்தான் புத்திரஸ்தானாதிபதி. புத்திரகாரகனுடைய வீட்டில், அதாவது குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கார். குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவதுங்க பலன் சொல்கிறது வாய்க்கு வரதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிடாதீங்க. சொல்லக்கூடிய பலனுக்கு ஆதாரம் இருக்குது. ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்குது, யாருடைய சாரத்தில் இருக்குது, யாரை பார்க்குறாங்க, எந்த இடத்த பார்க்குறாங்க, யாரால் பார்க்கப்படுறாங்க, இந்த விவரங்கள் எல்லாமே கிரகிச்சு தான் உங்களுக்கு நான் பலன் சொல்லிகிட்டு இருக்கேன். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் நிமித்தமாக மாற்றம் வரும். திருமணத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். முக்கியமாக தன ப்ராப்ளம்னா பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமன்ற மனநிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்னா கூட தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பார்க்கிறார். 11ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நேரம் கொடுக்குறேனுங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்ப்பார் 11ஆம் தேதி. தொழில் நிமித்தமாக உங்களுக்கு 27ஆம் தேதி வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. திருமண வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது. ஏன்னா 19ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகிடுவார். ஏன்னா செவ்வாய் தான் முக்கியம். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தான் திருமண ஸ்தானாதிபதி. அவர் 19ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையில் இருக்கார். அப்போது 19ஆம் தேதி வரைக்கும் இந்த மன வாழ்க்கையில் சங்கடங்கள் இருக்குது, கல்யாண தடை இருக்குது, பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே 19ஆம் தேதி வரைக்கும் நேரம். சரி சாமி, எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை, இந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, சம்பாதிக்கிறேனே தவிர சாதிக்கலை. சாதிக்கலைனாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக என்னால் இருக்க முடியல. மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நான் உருப்பட மாட்டேனா, நான் நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேனா, இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தானே. அப்போ அவர் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் தொழில்காரகனுடைய ஆதிக்கத்துக்கு, தொழில்காரகன் சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போயிடுறாரு. அப்போ தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பார்க்கிறார். அப்போது அந்த செவ்வாய் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்குது. அந்த சூழலால் அதே 19ஆம் தேதி வரைக்கும், பங்குனி 1ஆம் தேதியிலிருந்து 19 தேதி வரைக்கும் இந்த பொருளாதார ரீதியாக சிரமங்கள் இருக்குதுங்க, சிக்கல் இருக்குதுங்க, தொந்தரவுகள் இருக்குங்கன்னு சொல்லக்கூடிய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். நாம் செய்கிற தப்பு என்னன்னா, நினச்ச நேரத்தில் நடக்கணுன்ட்டு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தருது. துளாராசியில் பிறந்தவங்க எல்லாமே கஷ்டப்படலை, எல்லாருமே சந்தோஷமாக இல்லை. உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த செயல் செய்கிறதன் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது பூர்த்தி அடையும். இன்னும் சில பேர் இருக்காங்க, மிகப்பெரிய மன அழுத்தம் என்னன்னா, வீடு வாசல் இல்லை அப்படின்ற மன அழுத்தம் ஒரு சிலருக்கு இருக்குதுன்னா, ஆசாசியாக வீடு வாசல் வாங்கினேன் கட்டினேன், அந்த வீடு வாசல் விற்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடுச்சு, அடமான வச்சுனுங்க மீட்க முடியல, இந்த மாதிரி மன அழுத்தத்தில் ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு இன்னொரு தேதி சொல்கிறேனுங்க. சரியாக 19ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, அதாவது
இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் தான் வந்து பூமிகாரகர். இந்த பூமிகாரகர் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்துக்கு போகிறார். எப்போ போகிறார் அப்படின்னா 19ஆம் தேதி போகிறார். இது என்ன விஷயம்னா 6வது பாவகத்தில் லாபஸ்தானாதிபதியோடு சேர்றார். அப்போ சூரிய மங்கள யோகம் ஏற்படுது. அந்த செவ்வாய் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார், 8வது பார்வையை பார்ப்பார். எப்போவுமே 9 கிரகங்கள் இருக்குதுன்னா எல்லா கிரகங்களுக்கும் 7வது இடம் பார்வை உண்டு. 3 கிரகங்கள் மட்டும்தான் விதிவிலக்கு. ஸ்பெஷல் வந்து அந்த 3 கிரகங்கள் தான், சனியும் குருவும். இந்த 2 கிரகம் பார்த்தீங்கன்னா 3 பார்வை இருக்கும். குருவுக்கு 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை இருக்கும். சனிக்கு 3வது பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வை இருக்கும். அந்த வரிசையில் செவ்வாவுக்கும் 4வது பார்வை, 7வது பார்வை, 8வது பார்வை. இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் 3 பார்வை. ஏற்கனவே தனகாரகன் சொல்லக்கூடிய குரு 9வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார். இந்த மாத தொடக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். ஏற்கனவே வக்கரத்தில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அது நமக்கு யோகம். அப்போது வக்ர நிவர்த்தியாக இருக்கக்கூடிய தனகாரகன் 5வது பார்வையை நம்ம ராசியை பார்க்கிறார். 1 நம்ம ராசியாதிபதி அந்த நேரத்தில் 19 தேதிக்கு மேலே நம்ம ராசியாதிபதி நம்ம ராசிக்கு 7வது கட்டத்தில் இருந்து பரணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்து நம்ம ராசியை பார்ப்பார். சூப்பர். இது என்ன கணக்குன்னா அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுவதும், தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை நம்ம ராசிக்கு படுவதும் சிறப்பு. சார் 2 பேர் பார்த்துட்டு போதுமா சார்? 2 பேருமே 2 பேருடைய சுய நட்சத்திரத்திலிருந்து பார்க்குறாங்க. அதுதான் மெயின். குரு பகவான் ஏற்கனவே புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் தன்னுடைய சுய நட்சத்திரம். சுக்கிர பகவான் 11ஆம் தேதி மேஷத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் பரணி நட்சத்திரத்தில், துர்க்கை அம்மன் அவதரிச்ச நட்சத்திரம் அது பரணி நட்சத்திரம். சுக்கிரனுடைய சுய நட்சத்திரத்திலிருந்து நம்ம ராசியை பார்க்கிறாரு. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த செவ்வாய் 19ஆம் தேதி மாறுறாரு இல்லையா, தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய வீட்டில் இருந்து, தனகாரகனுடைய சாரத்தில் இருந்து, நட்சத்திரத்தில் இருந்து, குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருந்து 8வது பார்வையாக நம்ம ராசியை பார்க்கிறார். அடக வச்சது எல்லாமே நீங்கள் மீட்கலாம். நகநட்டாக இருக்கட்டும், வண்டி வாகனமாக இருக்கட்டும், இல்லை மண் மனையாக இருக்கட்டும். மண் விற்றாதான் என்னால் பிழைக்க முடியும், வீடு விற்றாதான் என்னால் பிழைக்க முடியும். நாம் செஞ்ச தப்புக்கு நம்ம பிள்ளைகளை சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. நாமளும் ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணிடல. சந்தர்ப்பம் சூழ்நிலையும் நம்மளை இந்த மாதிரி ஒரு சிக்கலில் சிக்க வச்சிடுச்சு. சரி சாமி, எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் இருக்க தானே செய்கிறீங்க. நீங்கள் கேட்குறது என் கடனை ஒருத்தன் வந்து கட்டிட்டு போய்டுன்னு நீங்கள் எதிர்பார்க்கல சாமி. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுயா, என் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொடு, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடுறேன். இதுதானே நீங்கள் எதிர்பார்க்க. எழுதி வச்சுக்கோங்க ஐயா. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வரக்கூடிய 19ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய கோட்சார ரீதியாக வரக்கூடிய நிகழ்வு முழுமையான மன அழுத்தத்தை சரிப்படுத்துது. உங்களுடைய மன அழுத்தம் இருக்கும் பாருங்க. கட்டண வீடு விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வருது அப்படின்னா அதை விட ஒரு மனுஷனுக்கு மோசமான மனநிலை வேறு எதுவும் இல்லை. வீதிக்கு வந்துட்டோம், தெருவுக்கு வந்துட்டோன்ற மனநிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கோங்க. இது வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்கிற வார்த்தை கிடையாது. 100% சாத்திகமாகம் அனுபவித்து சொல்லுது. அதே மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய தசாபுத்தி என்ன, உங்களுடைய கிரக அமைப்புகள் என்னன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய கருத்துக்கள்ன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க, அனுபவித்து பதிவு பண்ணுங்க. ஆஹா ஓஹோன்னு பலன் யார் வேணாலும் சொல்லலாம். நமக்கு நடந்ததுக்கு அப்புறம்தான் நிறைவு. ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது. நீங்கள் அனுபவித்து அதன் பிறகு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த மாத தொடக்கத்தில் மீண்டும் துளாராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.